ஹாய், இது சாட்டர்டே மார்னிங். இன்னைக்கு பசங்க 2 பேருக்கும் ஸ்கூல் இருக்கு. மதியம் லஞ்சுக்கு வந்து தக்காளி தொக்கு, வெண்டைக்காய் வந்து டீப் ஃப்ரை மாதிரி பண்ணேன். பாவக்காவும் டீப் ஃப்ரை மாதிரி தான் பண்ணேன். ரசம், பசங்க 2 பேருக்கு வந்து தக்காளி தொக்குலேயே சாதம் கலந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை கொடுத்தேன். எங்களுக்கு வந்து பாவக்காய் எடுத்து வச்சுக்கிட்டோம். பாவக்காவும் வெண்டைக்காவும் எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் பொடியாக நறுக்குன வெண்டைக்காவை வந்து அதில் சேர்த்துட்டு உப்பு தூவிட்டு அப்படியே தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடணும். நல்லா இந்த வத்தல் மாதிரி அந்த வெண்டைக்காய் வந்தப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு ஒரு கலர் கலரிட்டு மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா எண்ணெயும் இல்லாமல் அந்த பிசுபிசுப்பும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வத்தல் மாதிரியே இருக்கும். வெண்டைக்காய் செஞ்ச அதே வானல்லே பாவக்காவும் செஞ்சிடறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அந்த கடலைப்பருப்பு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காவை அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடணும். அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோன்னா அப்படியே பாவக்காய் வந்து வத்தல் மாதிரியே இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு கூட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா அந்த கடலைப்பருப்பு கடிப்படும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாவக்காவோட கசப்பு தன்மை அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நான் தான் ஈவினிங் வந்தோடனே கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெறும் வெண்டைக்காய் மட்டும் கொடுத்து அமிச்சேன்.